அபிஷேகாவிற்காக இந்த சீசன்ல யாரு பலிகடா ஆக்க போறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 வந்து ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. டாப் 10 செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2, 3 வாரம் நார்மலா போகும். அதுக்கப்புறம் டிக்கெட் டூ ஃபினாலே வந்துரும். இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேல யாரெல்லாம் உள்ள போறாங்க? அந்த ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் யாரு? அப்படிங்கிறத இதற்கு முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம யோசிக்கணும். அது என்ன அப்படின்னா, இதற்கு முந்தைய சீசன்ல பவித்ரா அவர்கள் ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. ஆனா டிக்கெட் ஆஃப் ஃபினாலேல பயங்கரமா சொதப்பியிருந்தாங்க. அதனால அவங்கள கடைசியா மக்களுக்காக மட்டுமே டாப் 6 அவங்கள உள்ள எடுத்திருந்தாங்க. எப்பவும் டாப் 5 தான். பட் அவங்களுக்காக மட்டும் டாப் 6 அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பியிருந்தாங்க. அது மாதிரி இந்த சீசன்ல நடைபெற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுவும் யார் மேல அப்படின்னா அபிஷேகா மேல தான். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க டிக்கெட் டு ஃபினாலேல சொதப்புனாங்க அப்படின்னா அவங்கள வந்து உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லன்னா வேற யாரும் போகக்கூடிய அந்த பிளேஸ, அதாவது யாரையும் பலிகடா ஆக்கிடுவாங்களா? அப்படிங்கிறத ரசிகர்கள் ஸ்ட்ரைட் டு த கோராவே சோசியல் மீடியால கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சுமன் ராஜ் அவர்கள் ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காரு. அவரு டாப் 5 குள்ள செலக்ட் ஆயிருவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல அக்ஷித் நிரூபம் அவர்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காரு. ஜட்ஜஸோட செல்ல பிள்ளை அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் செலக்ட் ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வர்ஜா அவர்கள் இருக்காங்க, தான்வி இருக்காங்க, ஜினோஜ் இருக்காங்க, அபிஷேகா இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பாடி கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த 6 பேத்துல அபிஷேகா அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிருப்பம் கூட போட்டி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிருப்பமுக்கும் அபிஷேகாவுக்கும் சேர்த்தே கோல்டன் ஷவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நிருப்பம் தான் ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 1 vs 1 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சுமன்ராஜ் அவர்கள் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே உள்ள இருக்கவங்கலாம் பயங்கர டஃப்பாக இருக்காங்க. வர்ஜாலாம் ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இந்த 6 பேரில் அபிஷேகா ஏதாவது லைட்டாக சொதப்புனா கூட அவங்க ஃபினாலேக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிரும். அப்படிங்கும் பட்சத்தில் இந்த 6 பேரில் யாரோ ஒருத்தரை பலிகடா ஆக்கிறதுக்கு சேனல் வந்து கண்டிப்பாக முடிவெடுப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடியும் அது மாதிரி நடந்திருக்கு. ஒருவேளை எல்லாருமே நல்லா இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களை தூக்குனா சேனலுக்கு பிரச்சனை வரும், ரசிகர்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினச்சா 6வது ஃபைனலிஸ்டாக அபிஷேகாவை உள்ள அனுப்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இரண்டில் ஏதோ ஒன்று தான் இந்த ஒரு சீசனில் நடக்கும். இது நடக்காமையும் போகலாம். ஆனால் லாஸ்ட் சீசனில் இது அப்படியே வந்து நம்ம பார்த்துருந்தோம். பவித்ரா எல்லா வாரமும் ரசிகர்களால் பாராட்டப்பட்டிருந்தாங்க, ஜட்ஜஸால் பாராட்டப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஃபினாலேல சொதப்பியிருந்தாங்க. அதே போல் அபிஷேகாவும் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அபிஷேகா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலுமே இன்னொரு புறம் நிருப்பம் கூட அவங்களுக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அபிஷேகா ஃபினாலே வருவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.